இந்த வீடியோவில் மிஸ்ட்ரி ட்ரேடிங்கோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன ஒர்க் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும், யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற டோட்டல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ட்ரேடிங்கோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ட்ரேடிங். ஓகேங்களா? ஸோ ஆட்டோ ட்ரேடிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மிஸ்ட்ரி ட்ரேடிங்கில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ உடனே ட்ரேடிங் உடனே லாஸ் ஆகிரும், ஸோ இல்லை ஸ்கேம் அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 100% சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இதில் எப்படி ட்ரேட் பண்ணணும், ஓகேங்களா, ஸோ அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சேஃபாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ட்ரேடிங் ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ ட்ரேடிங் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஓகேங்களா? ஸோ ஃப்ரீயாக மீன்ஸ் எப்படின்னா உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷன். ஓகேங்களா? நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செக்கிங், அதாவது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேடிங்னா லாஸ் ஆகிரும், அல்லது ஸ்கேமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ லாஸ் ஆகிரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேடிங், ஓகேங்களா, இது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா ட்ரையல் வெர்ஷன் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ட்ரையல் வெர்ஷன் மீன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு அமௌண்ட்டும் டெபாசிட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டெமோ அக்கௌண்ட் மூலயமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ் செக் பண்ணலாம். செக் பண்ணி உண்மையாகவே ப்ராஃபிட் வருதா வரலையா, எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் விஷயம் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எந்த ஒரு ஸ்கேமும் நடக்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சேஃப், 100% சேஃப். எதனால சொல்லணும்னா ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹை லெவல் செக்யூரிட்டி வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடே பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஸ்கேமும் நடக்க இதில் வாய்ப்பே கிடையாது. ஸோ உங்கள் அமௌண்ட்டை உங்களை தவிர வேறு யாராலும் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கும். ஸோ அந்த இதுக்காக தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். எந்த அளவுக்கு சேஃப்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு, ஓகேங்களா, இதில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதில் என்ன ட்ரேட் பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன பெனிஃபிட்டு, இதில் ஆட்டோ ட்ரேட்னா என்ன, இது எப்படி பண்ணுறாங்க, எதில் பண்ணுறாங்க அப்படிங்கிற டோட்டல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மிஸ்ட்ரி ட்ரேடிங்கோட ஜஸ்ட் ஒரு பிளானிங்கோட பிடிஎஃப் ஃபைல் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களை பற்றின டீட்டெயில்ஸ், ஓகேங்களா, ஸோ என்ன ட்ரேடிங்னா என்ன, அதாவது என் ட்ரேடிங்னா என்ன, ஸோ இது யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்ற டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. இன்ட்ரொடக்ஷன். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் கூட டைப் பண்ணி நமக்கு டெய்லி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெரிவ் அண்ட் ஸ்பெக்டர். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ட்ரேட் பண்ணி டெய்லி ட்ரேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆட்டோ ட்ரேட் மூலிமா, பாட்டு மூலிமா ட்ரேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ஒன் பை ஒன்னாக வீடியோ கொடுத்துட்ருக்கேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ ஒன் பை ஒன்னாக கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்ன ஒர்க்கு அப்படின்னு பார்க்கறது முன்னாடி நம்ம இதில் என்ன பெனிஃபிட்டு, இதில் நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது நம்ம ட்ரேட் பண்ணுறது மூலியமாவோ இல்லை அவங்க ட்ரேட் பண்ணி கொடுக்கறது மூலியமாவோ நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்லாட் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ 4 ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே சிக்னல்ஸ் கொடுத்துருவோம். ஸோ சிக்னல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா தான் ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் எனக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு தெரியாது, ட்ரேட் பண்ணுற அளவுக்கு பொறுமை இல்லை, ஸோ ட்ரேட் பண்ணால் லாஸ் ஆகிரும், ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ட்ரேட் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் அவங்களுக்கு பாட் மூலிமா ஆட்டோ ட்ரேட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆக்சுவல் கான்செப்டே இதுதான். ஓகேங்களா? பாட் மூலிமா ஆட்டோ ட்ரேட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆட்டோ ட்ரேட் வேணுன்றவங்க ஸோ கான்டாக்ட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் ஆட்டோ ட்ரேட்லாம் இது நம்பரில் இது ஸ்கேமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஜஸ்ட் ஃப்ரீயாகவே டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிக்னல்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே சிக்னல்ஸ் வந்துட்டுருக்கும். அந்த சிக்னல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு எந்த ஒரு கமிஷன், எந்த ஒரு சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஓகேங்களா? அப்படி யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை அப்படி இல்லைன்ற பட்சத்தில் எனக்கு ட்ரேடிங்லாம் என்னன்னே தெரியாது அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த ஆட்டோ ட்ரேட் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வேலையுமே பண்ண தேவையில்லை. ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாத ஜீரோ நாலேஜ் இருக்கிறவங்க கூட ஸோ இந்த ஆட்டோ ட்ரேட் மூலமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கும் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். மற்ற எந்த ஒரு வேலையும் நீங்கள் பார்க்க தேவையில்ல. ஓகேங்களா? டெய்லி ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்களுடைய அஃபிஷியல் சைட்டில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? எங்களோட அஃபிஷியல் சைட்டில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். நீங்கள் இங்கேயும் வந்து கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே தான் நீங்கள் டெபாசிட் பண்ண பொறுத்தும் வித்ட்ரால் பண்ண பொறுத்தும் உங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் தான் பண்ண போகிறீங்க. அதாவது உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? டெபாசிட்டும் வித்ட்ராலும் பார்த்தா உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் பண்ண போகிறீங்க. ஸோ என்ன அமௌண்ட் டெபாசிட் பண்ணணும், அதை நான் ரியல் அக்கௌண்ட்டில் பண்ண போகிறேன்ற பட்சத்தில் என்ன அமௌண்ட் நான் டெபாசிட் பண்ணணும்
அதுக்கு எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக இந்த பேஜில் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு $60 வந்து ஒரு டாலர் வந்து பார்த்தீங்கன்னா $90 மதிப்பு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏறுது இறங்கு டாலர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற இறங்க செய்யும் தான். அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் மீடியமான ஒரு ரேட் வச்சிருக்கோம். $90 ஒரு டாலர் ஓகேங்களா, டெபாசிட் பண்ணுறதுக்கு $90 ஓகேங்களா. பட் ஆனால் நீங்கள் டெபாசிட் பண்ண போகும்போது $90 நீங்கள் $60 டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தான் காமிக்கும். ஸோ என்ன பேமெண்ட்றது எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $60 ஓகேங்களா. ஸோ நீங்கள் $60 டெபாசிட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ட்ரேடு, அதாவது ரெண்டே 2 ட்ரேடு மட்டும் உங்களுக்கு 2 என்ட்ரி தான் எடுக்கும். ஸோ 2 என்ட்ரியில் உங்களுக்கு ப்ராஃபிட் க்ளோஸ் ஆகிரும். ஸோ க்ளோஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ண அவசியம் கிடையாது. பாட் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடும். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டோமேட்டிக்காவோ இல்லை மெயில் வந்துடும் உங்களுக்கு. உங்களுக்கு ட்ரேடு க்ளோஸ் ஆயிருச்சு, நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம், இல்லை வித்ட்ரால் பண்ணிக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு மெயில் வந்துடும் ஓகேங்களா. ஸோ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு $60 பண்ணியிருக்கீங்க, டெபாசிட் பண்ணியிருக்கீங்க பட்சத்தில் உங்களுக்கு டெய்லி 2 ட்ரேட் எடுக்கும். 2 ட்ரேடு, ஒரு ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $4 டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ 2 ட்ரேடுக்கு வந்து டோட்டல் $8 டெபாசிட் பண்ணுவாங்க. $8 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா $6 கிடைக்கும். $6ல் $3 உங்களுக்கு டெய்லி ப்ராஃபிட்டாக வந்துடும் ஓகேங்களா. ஒரு டாலர் வந்து பார்த்தா $90. அப்போ $3 கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு $300 நியர் பை $300 கிட்ட கிடைக்கும் ஓகேங்களா. ஒரு நாளைக்கு $300 கிடைக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற டாலர் $2.5 வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நீங்கள் கமிஷனாக பே பண்ணணும், டெய்லி நீங்கள் பே பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஸோ எப்படி பே பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா எங்களுடைய அஃபிஷியல் சைட்டில் போயிட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி, ஸோ உங்களுக்கான அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கான மிஸ்ட்ரி ட்ரேடிங்கோட அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணி, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமிஷன் பே பண்ணுறது, ஸோ ஃபஸ்ட் உங்களுடைய டெய்லி ட்ரேடை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, அதாவது உங்களுக்கான பாட்டை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, உங்களோட ட்ரேடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் இப்போ எனக்கு ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் அங்கே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஏபிஐ டோக்கனை லிங்க் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே எங்களுடைய அஃபிஷியல் சைட்டில் போய்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ணுற மாதிரி இருக்காது ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ஓகேங்களா. நீங்கள் $2 $60 டெபாசிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு $3 உங்களுக்கு ப்ராஃபிட் கான்ஸ்டன்ட்டாக கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ $120 டெபாசிட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 700, அதாவது $7.5 உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட்டாக டெய்லியும் கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா $180, அதாவது $180 நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா $11 ப்ராஃபிட் மேக் பண்ணி கொடுப்போம். இதே $300 நீங்கள் வந்து வச்சிருக்கீங்க பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா $180 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக கொடுப்போம் ஓகேங்களா. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10% ஓகேங்களா. நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணி கொடுப்போம். அதில் கமிஷன்ஸ் போக உங்களுடைய நெட் ப்ராஃபிட் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இது நெட் ப்ராஃபிட், நீங்கள் கமிஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற நெட் ப்ராஃபிட் தான் இது. ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்குமே நமக்கு ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன் இருக்குது ஓகேங்களா. ஃப்ரீ ட்ரையல்னா நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டார்டிங்கில் டெமோ அக்கௌண்ட்டில் வந்து செட் பண்ணி ட்ரேட், அதாவது லிங்க் பண்ணி நீங்கள் எடுக்கிற ப்ராஃபிட் ரேஷியோ, அதாவது டெமோ அக்கௌண்ட்டில் வரக்கூடிய ப்ராஃபிட் ரேஷியோ செக் பண்ணலாம். ஸோ ஒரிஜினலாக ப்ராஃபிட் வருதா வரலையா, இது ரியலாக ஃபேக்கான எல்லா டீட்டெயிலும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா விருப்பம் இருந்தால் நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணலாம். இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் அதை அதாவது விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் ப்ராஃபிட் ரேஷியோ தான் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் ப்ராஃபிட் ரேஷியோ தான். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் ரேஷியோவில் வந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 to 8% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6%, மேக்ஸிமம் 8% ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதாவது அந்த 6% கீழே வராது. எந்த ஒரு நாளுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 6% கீழே வராது. ஸோ கம்பல்சரி பார்த்தீங்கன்னா டெய்லி 6% இருக்கும். ஸோ அதனால தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6% அங்கே கால்குலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு எங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ எங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ரூல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஓடிபியோ இல்லை நீங்கள் உங்களுடைய ட்ரேட் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதோடைய லாகின் டீட்டெயில்ஸ், மெயில் ஐடி, ஓடிபி, பாஸ்வேர்டு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது, ஈவன் எங்களுக்கு கூட. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் அதுதான். எங்களுக்கு கூட நாங்கள் உங்ககிட்ட எந்த ஒரு ஓடிபியுமே எந்த ஒரு லாகின் டீட்டெயில்ஸ் எதுவுமே நாங்கள் கேட்க மாட்டோம். ஸோ எங்களுக்கு நீங்கள் ரெண்டாவது கண்டிஷன் அதுதான். நாங்கள் எந்த ஒரு லாகின் டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட இருந்து வாங்க மாட்டோம். அதாவது உங்களுடைய லாகின் பாஸ்வேர்டோ, உங்களோட லாகின் ஜிமெயில் ஐடியோ, ஓடிபியோ எந்த ஒரு டீட்டெயிலுமே நாங்கள் உங்ககிட்ட கேட்க மாட்டோம் ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா சேஃப், ஒரு செக்யூரிட்டிக்காக தான். எந்த டீட்டெயிலுமே நாங்கள் கேட்க மாட்டோம். ஜஸ்ட்டு உங்களுடைய ஏபிஐ டோக்கன் மட்டும் போதும் எங்களுக்கு. ஸோ அதை வச்சு நாங்கள் ட்ரேட் பண்ணுவோம், ஆட்டோ ட்ரேட் பண்ணி கொடுப்போம். ஸோ அதுலேருந்து நீ எடுக்கிற ப்ராஃபிட்டை அந்த பண்ணால் போதும். அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை மட்டும் நீங்கள் எங்களுக்கு கமிஷன் கொடுத்தா போதும் ஓகேங்களா. ஸோ நாங்கள் எந்த ஒரு லாகின் டீட்டெயில்ஸும் வாங்க மாட்டோம், நீங்களும் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ரெண்டாவது, சரி, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஸ்லாட்டுக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா. ஃப்ரீ ட்ரையல்னால்
நீங்க டெபாசிட் பண்ண வச்சுக்க ஜஸ்ட் உங்க டெமோ அக்கௌண்ட்டை வச்சு நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நீங்க உள்ள வந்து ரியல் அக்கௌண்ட்ல நீங்க டெபாசிட் பண்ணி ப்ராஃபிட் டெய்லி மேக் பண்ணலாம். ஓகேங்களா? 4வது கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு 10 மெம்பர்ஸ் நீங்க ரெஃபர் பண்றீங்க. அதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ண உங்க மூலியமா ஒரு 10 பேர் உள்ள வராங்கன்ற பட்சத்தில, அந்த மாசத்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மெயின்டனன்ஸ் சார்ஜஸ் கிடையாது. ஸோ இந்த மெயின்டனன்ஸ் சார்ஜஸ் என்னன்னா, நீங்க ஸோ இந்த மெயின்டனன்ஸ் சார்ஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி மந்த் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு மெயின்டனன்ஸ் உங்க அக்கவுண்ட்ட மெயின்டெயின் பண்றதுக்கான ஒரு சார்ஜஸ் நீங்க பே பண்ற மாரி இருக்கும். ஒரு மெயின்டனன்ஸ் அதாவது ₹1500 அது அதாவது பார்த்தீங்கன்னா, அது $60க்கான ஸ்லாட்டா இருந்தாலும் சரி, இல்ல $300க்கான ஸ்லாட்டா இருந்தாலும் சரி, எங்களுக்கு நீங்க ₹1500 உங்க அக்கவுண்ட்ட மெயின்டெயின் பண்றதுக்கான சார்ஜஸ் நீங்க பே பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சிக்னல்ஸ் ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெலகிராம்ல லைவ் சிக்னல்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதுக்கு நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்க பே பண்ண தேவையில்ல. டோட்டலா உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கு உங்களுக்கு நீங்க ஆட்டோ ட்ரேட் பண்ண விருப்பம் இல்ல, நானே ட்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, எங்கனால கமிஷன் பே பண்ண முடியாது. ஸோ அந்த மாரி நானே ட்ரேட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறவங்க, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸை யூஸ் பண்ணி நீங்க டெய்லி ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? சிக்னல்ஸோடைய அக்யூரசி எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 80 to 90% வரைக்கும் அக்யூரசி அதாவது ப்ராஃபிட் ரேஷியோ இருக்கும். ஸோ நீங்கள் அதை டெமோ அக்கௌண்ட் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ரியல் அக்கௌண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வித்ராவல். ஓகேங்களா? ஸோ மினிமம் வித்ரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு $10 அதாவது எங்கள்கிட்ட கிடையாது. நாங்கள் எங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் எங்களுடைய இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா டெரிவ் ஓகேங்களா இப்போதைக்கு நம்ம டெரிவ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டெரிவ் பிளாட்ஃபார்முடைய மினிமம் வித்ராவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா $10 ஓகேங்களா $10 வச்சுருக்காங்க. டெபாசிட் அமௌண்ட் அதாவது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய இப்போ $60 நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க. ஒரு 10 நாள் ட்ரேட் பண்ணிட்டீங்க. ஸோ ப்ராஃபிட் வந்துருச்சு. மொத்தமாக எனக்கு அமௌண்ட் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி தேவைப்படுதுன்ற பட்சத்தில் நீங்கள் உங்கள் டோட்டல் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். பிரச்சனை கிடையாது. உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் நீங்கள் எப்போ வேணால் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. அது எங்களுடைய கண்டிஷனும் கிடையாது. ஓகேங்களா? அது உங்களோட விருப்பம் தான். ஓகேங்களா? அது அது எங்கள் கண்ட்ரோலில் வர போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்த நாள் நாங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்கள் வேலெட் அமௌண்ட் இல்லைன்னா அன்னைக்கான ட்ரேடு ஸ்கிப் ஆயிரும். ஓகேங்களா? அகைன் ஒரு 2 டேஸ் கழிச்சு நீங்கள் திரும்ப டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா brokerage கமிஷன்ஸ். ஓகேங்களா? எவ்ரி டே 10% நாங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணி கொடுப்போம். அந்த 10%ல் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ப்ராஃபிட்டில் 30 to 40% எங்களுக்கு நீங்கள் கமிஷனாக பே பண்ணணுன்றது தான் எங்களுடைய கண்டிஷன். மூணாவது கண்டிஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே ஓகேங்களா ரியல் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அக்கௌண்ட்டை வெரிஃபைடு பண்ணியிருக்கணும். டெரிவ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் அதாவது அந்த பிளாட்ஃபார்ம் கிட்ட உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட், செல்ஃபி ஃபோட்டோ எல்லாமே கொடுத்து வெரிஃபை பண்ணியிருக்கணும். அதுதான் கண்டிஷன். ஓகேங்களா? அது வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை யாருமே மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அது பக்கா சேஃபாக மாறிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அங்கே கொடுத்துருக்கோம். எங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி, டெலகிராம் ஐடி, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி. ஸோ வெப்சைட்டுக்கான லிங்க் ஓகேங்களா எல்லா டீட்டெயிலுமே இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இது போக எங்களோட மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா டெலகிராமில் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் மொபைல் நம்பர்ஸ் இது போக டெலகிராமில் எல்லா அப்டேட்ஸுமே நாங்கள் லைவாக இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் நீங்கள் கம்பல்சரி ரியல் அக்கௌண்ட்டில் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஃப்ரீ அக்கௌண்ட்டில் அதாவது ஃப்ரீ ட்ரையலில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது ஒரு சேஃப் பிளாட்ஃபார்ம் தான். ஓகேங்களா?